வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னு கோல் செட்டிங் மூலம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கோல்னால் என்னன்றதை ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வந்திருக்கும். இப்போ கோல்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட் செட் ஆஃப் பேக்கேஜ் கோல் செட்டிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பேசிக். இது ஒரு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்கள் செய்யாமல் வேறு எது செஞ்சாலும் காசு வராது, பணம் வராது, வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே வராது. இலக்குகளை நிர்ணயிக்காமல் எதை நோக்கி நம்ம ஓட முடியாது. ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா எப்போ கிளம்புறோம், எப்போ போய் சேர்றோம், எதில் போகிறோம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லாம் பிளான் பண்ணுறோம். பட் இலக்குகளை, வாழ்வியல் இலக்குகளை நம்ம நிர்ணயிக்கிறது இல்லை. அதை பண்ணி பாருங்கள். உங்களுடைய எல்லா மைனஸும் மாறி நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக மாறுவீங்க. 100% சொல்கிறேன். சரியா? இன்றைக்கி இருக்கிற பல மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், மோர் தென் 600+ கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு குளோபல் கிளைண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரே விஷயம் இது தான். கோல் செட்டிங்கை ப்ராப்பராக பண்ணுங்கள், லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க. இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது லாங் டேர்ம் கோல்ஸ் பற்றி. லாங் டேர்ம் கோல்ஸ் தான் உங்களை ஓட வைக்கணும். ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஷார்ட் டேர்ம் கோல்ன்றது ஷார்ட்டாக வந்துடுது 90 நாளில். அப்போ ஓடுற வேகம் வந்து கம்மியாயிடுது. அப்படி கிடையாது. இதுதான் வந்து ஒர்க் ஹார்ஸ் கோல்னுவாங்க. ஒர்க் ஹார்ஸ் கோல். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் லிமிட்டை நம்ம வைக்கிறோம். டிப்பிக்கலாக ஒரு 10 இயர்ஸ் வைங்கன்ற நான் இன்றைக்கி நான் சொல்கிறது செய்யுங்க. எப்பயுமே சொல்வேன், என்னுடைய வீடியோக்களை, என் வார்த்தைகளை டைரியோ நோட்டெல்லாம் இல்லாமல் கேட்காதீங்க. முதல்ல ஹெட்செட் போட்டு கேளுங்க. 1-2 தடவை கேளுங்க. என்ன விஷயம் எழுதணுமோ அதை டைரியோ நோட்டோ மெயினாக தங்க நேரத்தில் எழுதுங்க. தங்க நேரம் டைரின்னு ஒன்று இருக்குது. அது வேணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த கோல்டன் அவர் டைரியில் ப்ராப்பராக நீங்கள் அந்த டைம் பேக்கேஜோடு இருக்கும். அதை எழுத நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தப்பு தெரியும். நம்ம செய்யறதே செஞ்சுட்டு இருந்தால் காசு வராது. புரியுதா? அப்போ அந்த டைம் ஃப்ரேம் இருக்குது. அதை யோசிக்கும் போது மினிமம் 10 இயர்ஸில் நீங்கள் என்னவாக இருக்கணும் ஆசைப்பட்றீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், உங்கள் குழந்தைகள் எப்படி மாறி இருக்கணும், எவ்வளோ அசட் நீங்கள் வாங்கியிருக்கணும், என்ன மாதிரியான கார்ஸ் வச்சுருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. 10 வருஷன்றது எங்கேயோ தூரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடந்த 10 வருஷத்தை திரும்பி பாருங்கள். 10 நிமிஷத்தில் வந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் காலேஜ் போன மாதிரி இருக்கும். வேலைக்கு போன மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா எதுவுமே இருக்காது. அதான் சொல்கிறேனே, காலத்தை விட ஃபாஸ்ட்டாக போகிறது எதுவுமே கிடையாது. அதோடைய வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்கணும். நாம் என்ன பண்ணாலும் காலம் ஓடிட்டு தான் இருக்கும். சரியா? இந்த இடத்துல ஒரு ஃபேமஸ் பில்கேட்ஸோடைய கோட்ஸை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் லாங் டேர்ம் கோல் போடணுன்னும் போது அவருக்கு அந்த சொன்ன பதில் பியூட்டிஃபுல்லான பதில். இது ஒருத்தர் பணக்காரர் ஆயிருக்காருன்னா என்னென்ன பண்ணியிருப்பாரு, அதை நமக்கு அந்த இன்புட் தெரியாமல் அவுட்புட் அவரோட மில்லியன்ஸை அவரோட $1 பில்லியன் பார்க்குறோம். அவர் என்ன செஞ்சார்னு பார்க்கணும். அவர் சொல்கிறாரு, நிறைய பேர் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. எதை 1 இயரில் நான் இதெல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க 10 இயர்ஸில் என்ன பண்ண போகிறேன்னு. உண்மை தானே? 1 இயரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் 10 கோல் நீங்கள் எழுதுவீங்க. அடுத்த 10 வருஷத்தில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால் 3 கோல் கூட உங்களால் எழுத முடியாது. உண்மையா இல்லையா? ஏன்? நம்ம லாங் டேர்ம் விஷன் இல்லை. யார் ஒருத்தன் லாங் டேர்மாக திங்க் பண்ணனா அவன்கிட்ட தான் பணம் இருக்கும். ஷார்ட் டேர்ம் பண்ணுறவன் இன்ஸ்டன்ட் மணி, குயிக் கேஷு, குயிக் இன்கம் எல்லாம் நடக்கவே நடக்காது. நான் சொல்கிறேன், 10 இயர்ஸ்க்கு கோலை செட் பண்ணுங்கள். 10 வருஷத்தில் எனக்கு ஒரு மாதம் இவ்வளோ வேணும்னு நினச்சி அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோலை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதையும் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். முதல்ல லேர்ன் பண்ணுங்க. பழைய வருடம் மாதிரி இந்த வருடம் போயிடக்கூடாது நண்பர்களே. சொல்லிட்டேன், என்ன வேணால் நடந்திருக்கலாம். கொரோனா வரட்டும், எந்த டாட் வேணால் வரட்டும். பட் நீங்கள் மைண்ட் கொரோனான்னு வெளி உலகத்தில் என்ன வேணால் பண்ணிட்டோம், ஏன் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டோம். பட் நீங்கள் செய்கிறத கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற காரியத்தை வெளி உலகத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இன்டர்னல் ஃபேக்டர் மாற்றாது. நீங்கள் நில்லுங்க, தைரியமாக நில்லுங்க, போல்டாக நில்லுங்க, பிரேவாக நில்லுங்க. உங்களால் முடியும். கோலை செட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருங்க. யாரை இழந்து போனீங்களோ கவலைப்படவே படாதீங்க. உங்களை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னு நினைங்க, அந்த கஷ்டத்தில் இருக்காதீங்க. அது ரொம்ப பெரிய கஷ்டம். அதை நினைக்கும் போதே பயங்கரமான உண்டாகுது. எத்தனை சம்பாதிச்சாலும் அந்த கஷ்டம் பேர் டிஸ்டர்ப் பண்ண தூக்கி எறிங்கன்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உறவுமுறை பிரச்சனைகளா பியூட்டிஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஒரு வேர்டு நான் படித்தேன். அவள் என்னை பிளாக் பண்ணிட்டா, என் நம்பரை டெலீட் பண்ணிட்டா, அவளோட இன்கம்மை அவளோட மொபைல் நம்பரை நான் இன்கம்மாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி போட்டிருந்தது. அதை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பயர்டாக இருந்தது எனக்கு. எத்தனை பேர் நம்மளை நிராகரிக்கிறாங்க. நாம் நிராகரிப்போம். நம்மளோட தோல்விகளை நிராகரிப்போம். மனிதர்களை அல்ல, தூக்கி எறிவோம். நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. முன்னாடி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. போக வேண்டிய தூரங்கள், தொட வேண்டிய உச்சங்கள் ஏகப்பட்டது இருக்குது. கடந்து போன காலங்களை நினச்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு புது மனிதர்கள், புது வாழ்வியல், புது அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சத்தோட பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா,
புதுசு புது மனிதர்களை காட்டுது, நிறைய அனுபவங்களை கொடுக்குது, சந்தோஷங்களை கொடுக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குது அப்படிங்கிறேன். அதை நம்ம விட்டுட்டு நம்ம ஏதோ கடந்த கால கவலை, யார் போனாங்களோ வரமாட்டாங்கன்னு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வருவாங்கன்னு ஒரு துளி எண்ணெய் வச்சுட்டு இருந்தால் கூட அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அவன் வரமாட்டான், போயிட்டான், அவன் செத்துட்டான்னு நினச்சிக்கு. செத்துட்டுனா வருவானா, செத்தவனை நினச்சி கூட நம்ம அழுகுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. செத்தவன் வரப்போவதில்லை, போனவள் திரும்பி வர போகிறதும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. நாம் நம்மளோட விஷனை நோக்கி போவோம், நமக்கு நிறைய கிடைக்கும். அல்ல பணம், ஃபேம் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ பிரபஞ்சம் வச்சுருக்கு. ஆனால் அது வாவான்னு சொல்லுது, என்றது எல்லாம் எடுத்துக்கன்னு சொல்லுது. அதை விட்டு ஒரே அழுகாட்சியாக இருக்குது. அஞ்சலை போயிட்டா எவ போனால் என்ன, நாம் அவங்களோட வேலையை பார்ப்போம். ரைட், இந்த லாங் டேர்ம் கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, பில்கேட்ஸ் சொன்ன மாதிரி தான். நிறைய பேர் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க சிங்கிள் இயர், ஆனால் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க 10 years. இது எப்படி மாற்றுறது? நான் இன்றைக்கி சில ப்ராக்டிக்கல் சொல்லித்தரேன், எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். சரியா? வாழ்க்கை மாறும், சொல்கிறத செஞ்சால் மாறும். சரியா? இப்போ லாங் டேர்ம் கோலுக்கு தயாராகிட்டிங்களா? ஒரு நிமிஷம் நிறுத்துறேன், கமெண்ட்டில் போயிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் எழுதுறீங்களா? என்ன மாதிரி கார் வச்சுருக்கணும், என்ன மாதிரி கார்ஸ் வச்சுருக்கணும், எந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வசிக்கணும், பிளான் பண்ணுங்கள். அதை எழுதுங்க, போல்டாக எழுதுங்க. உங்களை பற்றி கவலைப்பட எவனும் கிடையாது. ஒரு டீ வாங்கி கொடுக்க எவனும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? நாம் அடுத்தவனை பற்றி யோசிக்கிறோம். எனக்கு என்ன வேணுதோ நான் கமெண்ட்டில் போடுவேன், எனக்கு இது வேணும். அடுத்தவன் பார்த்தா என்ன, அடுத்தவனுக்கு நம்ம யாருன்னே தெரியாது. ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க. அடுத்தவன் எவனுமே கிடையாது. சரியா? 4 பேர்லாம் இல்லை, 4 பேர் இல்லை, ஒருத்தன் கூட கிடையாது. உண்மை தான். உங்களை பற்றி கவலைப்பட அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம நீங்கள் எதையாவது நோக்கி போங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது லைஃப்பில். உங்களை நம்பி இருக்கிற ஜீவன்களை சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. உங்களுடைய மனைவியோ, உங்கள் கணவனையோ, உங்கள் குழந்தைகளையோ, உங்கள் அப்பா அம்மாவையோ, உங்களை மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணி கொடுங்க. ஒரு செலிப்ரிட்டியாக மாறுங்க. எந்த ஒரு செலிப்ரிட்டி பின்னாடியும் போகாது. கொண்டாட நம்ம ஓவர். நான் ஒன்று பார்ப்பேன், ரொம்ப நான் ஒஸ்ட்டாக நினைக்கிறது இந்தியன் கல்ச்சரில் ஓவராக தூக்கி கொண்டாடுவோம். நம்ம ஒரு டாட்டும் கிடையாது. அவனுக்குலாம் ஓவர் ஃபேமு. ஒருத்தனை ரொம்ப ஃபேம் ஆகணும், அவன் பண்ணுறதெல்லாம் ஃபேம். செலிப்ரிட்டியாக இல்லாதவனா செலிப்ரிட்டி ஆகிறது. என்ன செலிப்ரிட்டி? ஒரு டாட்டும் கிடையாது. எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றுறோன, வாழ்வியலை மாற்றுறோன்னு அவன் தான் செலிப்ரிட்டி. எத்தனை ரத்தன்டாவோட ஃபோட்டோவை எத்தனை பேர் நீங்கள் டிபியில் வச்சுருக்கோம் நம்ம கேட்குறோம். எத்தனை நடிகரோட ஃபோட்டோ, எத்தனை அரசியல்வாதிங்க. அதான் சொல்கிறேன், ஏதாவது வந்து அரசியலுக்கு போகணுன்னா அவனை கொண்டாடு, சினிமாவுக்கு போனால் அவனை கொண்டாடு, ஏதோ விளையாட்டுக்கு போனால் அவனை கொண்டாடு. அதை விட்டுட்டு எவனே ஒருத்தனை வந்து உன்னுடைய துறையில் இருக்கணும் போய் வை, பெரிய அளவை. நீ ஒரு பிஸ்னஸ் மேனோட டிபியை தான் வச்சுருக்கணும். எதை வச்சுருக்க? உனக்கு யார் ரோல் மாடல்? உன் துறையில் இருக்கவன் தான் ரோல் மாடல். ஒரு ரத்தன் டாடா என்ன மாதிரி ஆனால் ரத்தன் டாடா வைங்கன்னு சொல்ல எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை பிஸ்னஸ் மேன் இருக்காங்க தெரியுமா? யாரை கொண்டாடணும்? ஒருத்தவன் பண்ணுறான், எத்தனை பேரோட வாழ்க்கை மாறுது தெரியுமா? ஒரு ஃபேக்ட்ரி ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், எத்தனை குடும்பங்கள் நல்லா இருக்குது. எத்தனை நம்மளுடைய அப்பா அம்மா, நம்மளோட தாத்தா பாட்டி, எத்தனை பேரோட ஃபேக்ட்ரிலேருந்து வந்திருக்குமே. ஒரு இன்ஃபோசிஸ்லேருந்து எத்தனை பேர் வந்துருக்கும், எத்தனை குடும்பங்கள் அந்த கம்பெனியால் இருக்குது. நம்ம யாரோட டிபி வைக்கணும்? எத்தனை பேர் இந்தியாவில் நாராயணமூர்த்தி டிபி வச்சுருப்பாங்க? நயன்தாரா டிபி வைக்கிறான். புரியுதா இல்லையா? என்னத்துக்காக வைக்கிறானே தெரியல. பெட்ரூமில் வச்சு பார்க்க வேண்டிய விஷயத்தை கொண்டு போய் டிபியை வச்சு அவங்க ஊருக்கே காட்டிட்டு. ஒருத்தர் என்னோட டீமில் ஒருத்தர் இருக்காரு, என்னோட ஆஃபீஸில் ஒருத்தர், ஹாப்பி பர்த்டே நயன்தாரான்னு போட்டிருக்கு. என்ன இப்போ எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இந்த பையனை திட்ட கூட எனக்கு மூட வர மாட்டேங்குது. எல்லாருக்கும் நயன்தாரா பிடிக்கும், எனக்கும் தான். பட் அதுக்காக உங்களுக்கு பிடிச்சதானே நீங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருப்பீங்களா என்ன? நான் கேட்டேன், ஏன்டா அது நேராக போய் சொல்லலாம்ல? தெரியாது சார். அப்போ இங்கே சொன்னால் அவன் டிபியை பார்த்து அவன் ஸ்டேட்டஸ் பார்த்து வருவாங்களா? ஏய் பெரிய அளவுடா, அவங்க என்ன கார் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? அந்த மாதிரி கார் வாங்க ட்ரை பண்ணுடா வாழ்க்கையில். அவங்க அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கணும். டிபியில் ஃபோட்டோ வைக்கிறதால மாறிட முடியுமா என்ன? அவங்க என்ன கார் வாங்கிறாங்கன்னு நினச்சி அந்த காரை வாங்குறது நீ ஓடினா நீ 10 நயன்தாராக்களை உருவாக்கலாம். என்ன சொல்கிறது? லாங் டைம் கோலை நினச்சி அதுக்கு போயிட்டே இருந்தால் தேவையில்லாத டைவர்ஷன் ரைட். மாறுங்கன்னு சொல்கிறேன். இன்னிலேருந்து மாறுங்க. இந்த வருஷம் பழைய வருஷமா இல்லை. லாங் டேர்ம் கோலுக்கு போங்க. லாங் டேர்ம் கோல்லாம் என்ன? லாங் டேர்ம் கோல்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு பிளானை ஸ்பெசிஃபிக்காக சில ஹேபிட்ஸோடையும் ஆக்ஷனோடையும் சிஸ்டமேட்டிக்காக போட்டுட்டு போயிட்டே இரு. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் வை, அவ்வளோதான். சிம்பிளான விஷயம். அதற்கு ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ மினிமம் தேவை. என்ன சொல்கிறது? சரியா? லாங் டேர்ம் கோல் இல்லை அப்படின்னா நம்மளுடைய $1 மில்லியன் கனவெல்லாம் கனவாகவே போய்டும். முதல்ல ஷார்ட் டேர்ம் கோல் பற்றி பார்த்தோம். அதில் 20 மெத்தட்ஸ் பார்த்தோம், 20 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கோல் எப்படி லாங் டேர்ம் கோலை கன்வெர்ட் பண்ணுறது? ஆக்சுவலாக லாங் டேர்ம் கோலை தான் நம்ம ஷார்ட் டேர்ம் கோலை கன்வெர்ட் பண்ணணும்.
10 வருஷத்தில் எவ்வளோ பணம் தேவை, லைஃப் ஸ்டைல் தேவை, கார்ஸ் தேவை, ஃபாரின் ட்ரிப் தேவை, இது எல்லாம் வரிசையாக எழுதிட்டு அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி இந்த வருஷத்துக்கு என்ன பண்ணணும், இதுதான் சிஸ்டம் ப்ரொசீஜர். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்லேருந்து லாங் டேர்ம் கோல் போகணுன்னா அதற்கான மெத்தட் என்ன, அதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல் என்பது நம்ம வச்ச மாதிரி ஒரு கடன் அடைக்கணும்னு வச்சுப்போம். சரியா, முதல்ல நம்ம கடனை அடைக்கணும், அடுத்தது பணத்தை சேமிக்கணும், அடுத்தது இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம நினச்ச கனவு வாழ்க்கை வரும். அப்போ உங்களோட கடன் அளவு எவ்வளவு, ஒரு 3 இயர்ஸ், அப்புறம் சேவிங்ஸ் எவ்வளவு, அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ரிட்டர்ன் எவ்வளோ வரும், எவ்வளோ ரிட்டர்ன் வந்தால் உங்களுடைய கனவு பிஸ்னஸை உங்களால் ஆரம்பிக்க முடியும். இந்த ஜேர்னி முக்கியம், இந்த ஜேர்னிக்கு டைம் முக்கியம். டக்குன்னு எடுத்தோன்னே இது ஸ்ப்ரிண்ட்டு கிடையாது, புரியுதா? நம்ம வந்து ஸ்ப்ரிண்ட் அடிக்க முடியாது. இது வந்து மாரத்தான் வச்சிங்க, 400 மீட்டர்ஸாவது அட்லீஸ்ட் வச்சிங்க. அதுக்கு மாரத்தான் நம்ம பிளான் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்டெமினா வேணும், புரியுதா? நமக்கு ஓடணும், 10 வருஷம் களத்தில் நிற்கணும். இப்போ சொல்கிறேன், யார் யார் பிஸ்னஸ் மேன் இதை கேட்டுட்ருக்கீங்களோ அல்லது ஒர்க் பண்ணிக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ, 10 இயர்ஸ் ஆகும் ஒரு பிஸ்னஸை ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு. விளையாட்டு கிடையாது. அதுக்குள்ளே ஒருவேளை 3 இயர்ஸ்லையோ 5 இயர்ஸ்லையோ பிளாஸ்ட் ஆகலாம். பட் அது நம்ம கையில் கிடையாது. அது இப்படி நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆனால் மினிமம் ஒரு பிஸ்னஸ்ஸு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு 10 வருஷம், 25 to 35 நம்ம எங்கேயாவது ஒர்க் பண்ணணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும். அப்போ நிறையா லேர்ன் பண்ணணும். 35ல் கம்பல்சரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஒன்று ஃபுல் டைமாகவோ அல்லது பார்ட் டைமாகவோ. யாராவது 35 ஏஜில் எந்த ஒரு பார்ட் டைம் ஜாபோ, ஒரு ஆன்லைன் ஜாபோ, ஒரு புது பிஸ்னஸோ ஆரம்பிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான சரியான வருடம். அதனால் என்ன வேணால் நினச்சி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரது என்னென்னா, ஹெல்த்தை பார்த்துங்க. முதல் லாங் டேர்ம் கோல் வந்து ஹெல்த்து. இன்னும் 10 இயர்ஸில் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன ரொட்டீன் பண்ணுறோன்னு பாருங்கள். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, ஹெல்த் சேலஞ்சஸ் இருக்குது, அதை எழுதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இந்த சேலஞ்சஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும், ஒரு டயபெட்டிக் வராமல் இருக்க என்ன பண்ணலாம், நிறைய இருக்குது. நீங்கள் அந்த ஹெல்த்தில் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த்தும் ஒரு சக்ஸஸ் நான் சொல்கிறேன். ஹெல்த் இல்லாமல் வெல்த் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகுது. சரியா? அதனால் ரொட்டீனை கரெக்டாக பண்ணுங்கள். ரொட்டீன் பண்ணும்போது ஏன் நம்மளை ஒரு அத்லட்டாக நினைக்கக்கூடாது இல்லை? அவங்க எப்படி ஓடுறான், ஒரு உசைன் போல்ட் ஆக வேணாம். உசைன் போல்டோடைய 10ல் 1 முடியுமா, முடியாது. அவனை கடவுளா என்ன? அதனால் நீங்கள் காம்படிட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்களுடைய நேற்றோட இன்னைய உங்களோட காம்படிட் பண்ணுங்கள். நேற்று 5 ரவுண்டு ஓடினீங்களா, நீங்கள் 6 ரவுண்டு ஓடுங்க, ஆனால் ஓடுங்க. அடுத்த விஷயம் என்னென்ன பேசிக்கான கண் பிரச்சனை, பல்லு பிரச்சனை, இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதெல்லாம் லாங் டேர்முக்கு நல்லா இருக்கணும். இந்த உடம்பே நல்லா தான் இருக்கணும். அப்போ அதற்கான எல்லா விஷயங்களும் பண்ணணும். நாளைக்கெல்லாம் நம்மளோட குழந்தைகள், அதான் நான் சொல்கிறேனே, நம்ம குழந்தைங்களுக்கு ரோல் மாடலாக நாம் வந்து நம்மளோட பாடியை மெயின்டைன் பண்ணுறதில் காட்டணும். எல்லாமே சொல்லிட்டு இருக்காதீங்க, செய்யுங்க. அதிகாலை எந்திரிச்சா தான் எல்லாம் வரும். அதை நீங்கள் எந்திரிச்சா தானே குழந்தைங்க பண்ணோம். அதனால் பாடியை மைண்டை டியூன் பண்ணுங்க. அதுக்கு ஒரு டார்கெட் வைங்க. சரியா? அடுத்தது ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஹெல்த் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குது. ரிட்டையர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட் சொல்கிறத நான் சொல்லலை, உங்களோட மைண்ட் என்ன சொல்லுது? 40 வயசில் ஆகணுமா, 45 வயசில் ஆகணுமா, எந்த வயசில் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ இருக்கிறத விட செம்மையாக இருக்கணும். அதுக்கு ஒரு நீடு இருக்குது, ஒரு மெடிக்கல் நீடு வருது, ஒரு எமர்ஜென்சி வருது. அதற்கான பணத்தை நம்ம லாங் டேர்மில் சேர்த்து வச்சுருக்கோமா? சேவிங்ஸு நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட் டேர்ம் கோலில். முதல்ல இந்த ஷார்ட் டேர்ம் கோல் வீடியோ தெரியல அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரியா? 20 மெத்தடில் எப்படி நீ உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறதுன்றக்கான ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? அடுத்தது இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று ஆரம்பிங்க, எமர்ஜென்சிக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள், சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை லாங் டேர்முக்கு பண்ணுங்கள். அடுத்தது ப்ராப்பர்ட்டியை பற்றி நிறைய பேருக்கு அந்த ஒரு தெளிவு புரிதல் இல்லை. நம்ம நினைக்கிறோம்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு மேஜர் இண்டிகேட்டர் இது ஃபினான்ஷியல் சக்ஸஸ். ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டோம் அப்படின்னாலே இது ஒரு இண்டிகேட் பண்ணுது நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஜெயிச்சிட்டோம் வர மாதிரி தான். சரியா? இப்போ என்ன மாதிரி ஃபினான்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் கேள்வி. இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கணும்? ப்ராப்பர்ட்டி நான் சொல்கிறேன் ட்ரீம் ஹோம்னு சொல்லலை. முதல்ல பிஸ்னஸ் மேனாக திங்க் பண்ண கற்றுங்க. அதாவது காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிறாங்க, கிரிக்கெட்டோட கடவுள்னு சொல்லி. சச்சின் டெண்டுல்கர் மாதிரி யாருமே இந்தியாவில் ஸ்போர்ட்டில் சம்பாதிக்கவே இல்லை. ரைட்டா? அவர் எப்போ சொந்த வீடு வாங்கினார் தெரியுமா? தெரியாதுல்ல. ரத்தன் டாடாவுக்கு எத்தனை சொந்த வீடுகள் பாம்பேயில் இருக்குது தெரியுமா? அவர் ரெண்டட் ஃப்ளாட்டில் தான் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு?
ஜாம்ஷெட்ஜி டாட்டா ஜாம்ஷெட்பூர்னு ஒரு ஊரையே க்ரியேட் பண்ணார் 2400 ஏக்கரில். பட்டு ரத்தன் டாடாவுக்கு ஒரு ஓன் ஃப்ளாட் கிடையாது பாம்பேயில். மார்க் சக்கர்பர்க்கு 6 டிஷர்ட் 6 ஜீன்ஸ் தான் இருக்காமா. இதுக்கு எதுக்கு அதை நான் சொல்ல வரேன் தெரியுமா? இப்போ சச்சின் டெண்டுல்கர் வீடு வாங்கிட்டார். ரிட்டையர் ஆகிறதுக்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பு. கொஞ்சம் யோசிங்க, நான் பேசுகிறது ஏதாவது லாஜிக் இருக்கா? நான் சொல்கிறது ப்ராப்பர்ட்டி. ஒரு தொழிலதிபரை நான் சந்தித்தேன். அவர் வாடகை வீட்டில் இருக்கார். அவரோட டர்ன் ஓவர் நல்ல டர்ன் ஓவர். அப்போ சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களா, கல்யாணம் ஆச்சான்னு கேட்பாங்க. அடுத்து சொந்த வீடு வாங்கலாம் நம்மளை கேவலமாக வைப்பாங்க இல்லை? அவ்வளோ புத்திசாலிங்க அவங்களாம். அவர் என்கிட்ட சொன்னார், என்னுடைய முதல் ப்ராப்பர்ட்டி என்னுடைய ஃபேக்ட்ரி சார் அப்படின்னாரு. இப்போ நான் ஃபேக்ட்ரி வாடகை கொடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். முதல் ப்ராப்பர்ட்டி ஃபேக்ட்ரி தான் சார், அது இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னாரு. பெருமையாக இருந்தது. நான் வீடு வாங்குவேன், ட்ரீம் ஹோம்னு எதுவும் கிடையாது. சரியா? ட்ரீம் ஹோம் எப்போ வாங்கணுன்னா, உங்களோட ஆஃபீஸோ உங்களோட ஃபேக்ட்ரியோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ், அட்லீஸ்ட் ஒரு ஆஃபீஸாவது உங்களோட ஓன் ஆஃபீஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் ட்ரீம் ஹோமுக்கே போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸ்க்கான ஸ்பேஸை வாங்கி ஆஃபீஸை கட்டி அதுக்கு மேலே கூட நீங்கள் வீடு கட்டலாம். யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் போயிட்டு வர டிராஃபிக்காக மிச்சமாகும். அதை விட்டுட்டு வீடை ஒரு பக்கம் வீடை கட்டுறது. மிடில் கிளாஸ் மனோபாவத்தில் இருக்க எல்லாருமே, எம்ப்ளாய்மெண்ட் மனோபாவத்தில் இருக்கவங்க ஒரு செக்யூரிட்டின்னு நினச்சி ஒரு வீடை கட்டுவாங்க. பட் பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. முதல்ல உங்களுக்கான ஃபேக்ட்ரி, உங்களுக்கான ஒரு ஆஃபீஸை கட்டுங்க. ஓன் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸை உங்களோட ஓன் இடத்துல பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். உங்கள் எம்ப்ளாய்க்கே உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் தெரியுமா? வாடகை ஆஃபீஸ்க்கும் வாடகை வீட்டுக்கும் சொந்த ஆஃபீஸ்க்கும் சொந்த வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொந்த வீடு என்பது உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கு தான் ஒரு சந்தோஷம். ஆனால் இங்கே ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம ஓன் பில்டிங்கில் இருக்கோம். இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும், சொல்கிறதெல்லாம் தெரியும். அதனால் ப்ராப்பர்ட்டி வாங்க, வீடு கட்டுங்க, தப்புன்னு சொல்லலை. முதல்ல ஒரு பிஸ்னஸை செட்டப் சரியாக பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எவ்வளோ பேர் 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறோன்னு வாடகை வீட்டில் இருந்திருக்காங்க தெரியுமா? அதுக்காக வாடகை வீட்டில் இருக்குன்னு நான் சொல்லலை. முதல்ல பிஸ்னஸை ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம். அடுத்த விஷயம், சில்ட்ரன் எஜுகேஷன் இல்லை, ரொம்ப முக்கியம். இது நம்ம பிளான் பண்ணணும். இது யாருமே பண்ணுறதில்ல. ரொம்ப குறிப்பிட்ட மே மாதம் ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டணும். அப்போ ஏப்ரலில் தான் தெரியுமா நமக்கு ஃபீஸ் கட்டணுன்னு? நம்ம யோசிக்க வேணாமா என்ன? இன்னும் 1 இயர் இருக்குது. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எப்போ கட்டணும்னு நீங்கள் பிளான் பண்ண தானே? லாங் டைமாக யோசிச்சு பாருங்கள். +2 படித்து முடித்தவொடனே ஒருவேளை நல்ல மார்க் கிடைக்கல, ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறோம், அல்லது ஒரு பிஜி ஃபாரினில் படிக்க வைக்கணும். அப்போ தான் காசுக்காக அலைவீங்களா என்ன? இப்போ இருக்க காசை வச்சு உங்களால் உங்கள் குழந்தைங்கள ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை காசுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்க்க முடியுமா? நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருமா? ஏதோ ஒரு ரீசன் நமக்கு கிடைக்கல, ஒரு மெடிக்கல் சீட் கிடைக்கல. அப்போ பணம் போட்டு அனுப்புறதுக்காவது பணம் வேணும்ல. அது எப்போ சேர்க்கணும்? அதுக்கு +2 போன மாதமா? இப்போ இருந்து இல்லை, 10 இயர்ஸ் பிளான். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பெட்டர் ஃப்யூச்சரை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தைங்களோட எஜுகேஷனாக இருக்கணும். அதற்காக பணத்தை சேர்த்து வைங்க. சேர்த்து வச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸே எவ்வளோ இருக்குது. நான் எவ்வளோ ஃபீஸ் கட்டி படித்தேன் என்னோடய காலேஜை. இப்போ ஒரு யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி இதுக்கான காசு எவ்வளோ இருக்குது? எவ்வளோ பெரிய கமர்ஷியலில் எஜுகேஷன். அதை நம்ம தயார்படுத்தணுமா இல்லையா? ரைட். அடுத்தது மிக முக்கியமான எனக்கு பிடிச்ச டாப்பிக்கை சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 இயர்ஸ் அப்படின்றது. இப்போ அதுக்கான பிஸ்னஸ்க்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை இப்போ பண்ணுங்கள். நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட திரும்ப நான் வலியுறுத்தி சொல்கிறேன். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க 10 இயர்ஸ் கழிச்சு? இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணுங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சின்ன வயசில் ஒரு கனவு கண்டிருப்பீங்க. அந்த கனவை நிரூபிக்கிறதுக்கான காலம் 10 வருஷம்தான். சரியா? இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் 10 இயர்ஸ் ஆகும் அந்த ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் கவலைப்படணும் அப்படின்னா, அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன? பாஸுன்ற ஒரு விஷயத்தில் இருந்து அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கான ஒரு ஓன் எம்பையரை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம்தான். ஆனால் அந்த 10 வருஷம் கவலை இல்லாத வாழ்க்கையாக போகணும் அப்படின்னா 10 இயர்ஸ் பிளான் பண்ணணும். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் பிளான் இருக்கணும். சில விஷயங்கள் அதில் மாறும். 70 to 80% அப்படி தான் இருக்கும். டெக்னாலஜி மாறும். ஓவரால் பிஸ்னஸ் செட்டப்பே மாறாது. சரியா? அதனால் நீங்கள் ஒரு ஹைப்பை ஜாபில் இருக்கும்போதே, ஒரு கார்பரேட்டில் இருக்கும்போதே யோசிங்க. தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. உங்களுக்கான களம் ஒரு பிஸ்னஸ் தான். சரியா? அது பண்ணுறதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்? அதுக்கு நமக்கு பணம் வேணும்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை பணம் அப்படின்னா அந்த பணம் எவ்வளவு அது உங்களுக்கு தெரியுமா? ப்ராக்டிக்கலாக சிம்பிளாக சொல்கிறேன்.
உங்களுடைய கெப்பாசிட்டிக்கும் உங்கள் ரேஞ்சுக்கும் நீங்கள் கொஞ்சம் ட்ரீமை பெருசாக வச்சுக்கிங்க. 1 கோடி ரூபா சம்பாதிங்க 10 வருஷத்தில், அது போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க 1 கோடி அப்படின்னு வச்சுக்கிங்க. இது ரொம்ப கம்மியாக தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஜாபுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு சரியா? உங்களோட ஏஜ் ஒரு 35ன்னு வச்சுப்போம். நீங்கள் 25ல் ஒரு காலேஜ் 21லேயே முடிக்க முடியும். பிஜி எல்லாம் வச்சு 25ல் ஸ்டார்ட் பண்ணிங்க. 35 ஏஜ்னு வச்சுப்போம். 10 வருஷம் இல்லை, நான் வந்து ஏஜே சொல்லலை. லாஸ்ட் 10 இயர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணதில் இப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ? உடனே வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இஎம்ஐ எவ்வளவு, அதெல்லாம் தனியாக உங்கள் பேங்க் பேலன்ஸ் 1 கோடி இருக்கா? எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க? இதே தான் அடுத்த 10 வருஷம். இன்னும் குழந்தைகள் பெருசாக இருப்பாங்க, கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும். வேறு கொரோனா மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளை காலி பண்ணும். அப்போ மினிமம் 1 லட்சம் எடுத்து வச்சா தான் 10 வருஷன்றதை கணக்கு பண்ணுங்கள். 10 மாதத்தில் 1 லட்சம்னா தான் 10 லட்சம். 10 × 10 1 கோடி ரூபா. அப்போ 10 வருஷம் கழிச்சு 1 கோடி. பரவாயில்ல, அதை நீங்கள் சரியான ப்ராப்பரான திட்டம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து லில் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோன்னா எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி உங்களுடைய பணத்தை அதாவது 3 லட்சத்தை 1 கோடி ஆக்கணும் அப்படின்னா அதற்கான பிளான் இருக்குது. கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களோட பணத்தை வெறும் 3 லட்சத்தை 1 கோடி ஆக்க முடியும். சரியா? இது ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதா ரைட். அதனால் 1 கோடிக்கான பிளானை நம்ம இப்போ வைக்கணும். 10 வருஷத்தில் நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணாமல் சேர்த்து வச்சாலே 1 லட்ச ரூபா சேர்த்து வைக்கணும். 1 லட்ச ரூபா உங்களால் சேர்த்து வைக்க முடியுமா? சேர்த்து வச்ச காசை என்ன பண்ண போகிறீங்க? சரியாக பிளான் பண்ணுங்கள். 10 இயர்ஸ்க்கு ஒரு லாங் டேர்ம் விஷனோட நீங்கள் உங்களோட சேவிங்ஸை இன்றைக்கி ஆரம்பிங்க. சரி, படிக்கணும்னு நினச்சிட்டிங்களா? ஏதாவது வேறு ஏதாவது படிக்கணுமா? 3 இயர்ஸ் ஒரு தடவை, 4 இயர்ஸ் ஒரு தடவை, 5 இயர்ஸ் ஒரு தடவை ஏதாவது கோர்ஸ் நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்களா? ஷார்ட் டேர்ம் கோல் இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? அதை வந்து யோசிங்க. அடுத்தது, அதாவது சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுவேன், லீடர்ஷிப் ரோல் அப்படின்னு சொல்லுவேன். கெரியர் ரொம்ப முக்கியம்ல. ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது நார்மல் ரோலில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களோட ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு போக முடியும். எந்த ஒரு ஜாபில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களால் ஒரு பிளான் பண்ணி ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு போக முடியும். ஏன் நீங்கள் ஒரு 10 இயர்ஸில் ஒரு சிஇஓ ஆகக்கூடாது? சிஎஃப்ஓ, சிடிஓ, சிஓஓ, ஒரு ஏதாவது ஒன்று, சேர்மனாக ஏதாவது ஒன்று பெருசாக ஒரு இலக்கு வைங்களேன். முடியாதா என்ன? அதை லாங் டேர்ம் கோலில் ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, 3 இயர்ஸ் ஆகுது, 5, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போல்லாம் யங்கஸ்ட் சிஓஸ் வந்துட்டாங்க. அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல், நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் நினச்சா முடியும். அதற்கான உழைப்பை உண்மையாக போடுங்க. நேரங்காலம்லாம் பார்க்காதீங்க. உங்கள் கம்பெனியும் அடுத்தவங்க கம்பெனியும் காலைல சீக்கிரம் போங்க, லேட்டாகுங்க. ஒரு 10 வருஷம் கற்றுங்க, நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனை மாற முடியும். அதனால் லீடர்ஷிப் ரோலில் ஒரு பெரிய ரோலாக ஒன்று பிளான் பண்ணுங்கள். லீடர்ஷிப் ரோல் வர்றதுக்கு நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ஒரு ட்ரீம் ஜாப்னு நினச்சா ட்ரீம் ஜாபுக்கான விஷயங்களை 10 வருஷத்தில் என்னென்னலாம் பண்ணலாம். ஒரு ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் 10 இயர்ஸில், இதெல்லாம் பிளான் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். 10 வருஷம் கழிஞ்சு நீங்கள் வந்து உங்களோட ஃபீல்டில் ஏதாவது ஒரு கன்சல்டண்ட்டாகவோ இல்லை ஒரு மென்டாராகவோ மாறணும் அப்படின்னா அதுக்கு நிறைய படிக்கணும். அதற்கான களமாக இந்த 10 வருஷத்தை யூஸ் பண்ணிங்க. எது வேணால் பண்ண முடியும். சரியா? நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம எப்படி இருந்தாலும் கூட நம்மளோட குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டு பேரண்ட்டாக மாறணும். அதை முதல்ல பாருங்கள். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லுவேன். பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். சுற்றி பார்க்க நினைக்கிறீங்களா? லாஸ்ட் 10 இயர்ஸில் அடுத்த 10 வருஷத்தில் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறீங்க, அதை பிளான் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒன்று, சேரிட்டி பற்றி நான் சொல்லவே இல்லை அப்படின்னா, சேரிட்டி பற்றி நம்ம பேசுகிறோம், நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். 10 வருஷத்தில் ஏன் நம்ம ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கக்கூடாது? நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கக்கூடாது? மக்களுக்கு செய்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கக்கூடாது? அது ஏன் இப்போ ஆரம்பிக்கக்கூடாது? 10 இயர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய ஃபண்டு வரும், நிறைய பிளான் பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய வேலைப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் இந்த வருஷம் வரப்போகிற புது வருஷத்தில் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கக்கூடாது? ஆரம்பித்து ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணக்கூடாது? 2 குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடாது? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிக்கலாம், நீங்கள் உங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதனால் புண்ணியம் வரும். ஒரு என்ஜிஓ வந்துருச்சுன்னா என்ஜிஓலேயே பெரிய பணம் பார்க்க முடியும், பெரிய ப்ராஜெக்ட் எடுக்க முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். இதை எல்லாமே இதில் நான் சொல்லித்தர முடியாது. அதனால் கொஞ்சம் யோசிங்க. 10 வருஷம் என்பது ஒரு 100 வருஷத்துக்கு அந்தாண்ட இல்லை. சரியா? 10 வருஷம் இருக்குது, முன்னாடி இருக்குது. இப்போ தான் வரப்போகுது. எல்லாமே புதுசாக கடந்த கால கவலையும் எதிர்கால பயத்தையும் தூக்கி போட்டு இந்த வருஷத்தை புது பிராண்ட் நியூ இயர், நான் எப்பயுமே சொல்லுவேன் ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லுவேன், ஃபினான்ஷியல் ஃப்ரீ நியூ இயர்னு சொல்கிறேன். இந்த வருஷம்
உங்களுக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் கிடைக்கும். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நான் சொன்ன அந்த லாங் டேர்ம் கோலை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ் ஷாட்டா.